கடைசியா மணிக்கு பார்த்ததான் நினைச்சு கூட பார்க்கணும். நினைச்சப்பலாம் என்னால ஒண்ணு Hi friends, back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருவீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு போட்டோ பிடிச்ச போட்டோ வச்சு ஆட் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா, அதே போல பார்த்தா எப்படி எடிட் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். சரி வாங்க ஜஸ்ட் எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். ஸ்டெப் பார்த்தா வீடியோ எடிட் பண்றது உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வருது. இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம தான் உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆப்புக்கு இந்த ஆப் உங்களுக்கு வேணும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா என்ன மட்டும் தான் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க், ஓகே லிங்க்கும் மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களால் அலைட் மோஷன் ஆப்பில் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபாண்ட், ஓகேங்களா, மூணே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க் மூணே பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, இல்லை ப்ரோ எனக்கு சொல்கிறது நீங்கள் எப்படி புரியலன்னு சொன்னீங்கன்னா ஃபுல் டேட்டில் பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணி போட்டு, அதாவது எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டேட்டில் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி போட்டிருக்கேன் யூடியூப்பில். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், கியூஆர் கோடு எல்லாமே பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்களா, சரி வாங்க அது எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவை, அதாவது நீங்கள் ப்ரோவில் பார்த்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்தா ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தா தமிழ் ஃபாண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, அலைட் மோஷன் ஆப்பில் நான் ஃபாண்ட்டில் தமிழ் ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஃபுல் டேட்டில் பார்த்தா அந்த ஒரு வீடியோ பார்த்தா நம்மளோட யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தமிழ் ஃபாண்ட்டில் அலைட் மோஷன் ஆப்பில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எடிட் பண்ணுறதுன்ற பார்த்துலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்தா ஒரு ஃபோட்டோ பார்த்தா ஆல்ரெடி இன்னொருத்தரோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும் போதும். சிம்பிளாக இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தா ஒரு பாயோட இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த பாயோட இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே ஃபில் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஃபில் பண்ணி ஸ்டார் பண்ண மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே ட்ரெஸ்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். செட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் பேக் வந்துட்டு கீழே 3 ட்ரான்ஸ்லேஷனுக்கு மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெக்சர் ரைச்சர் மூவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்து ஜூம் இன் பண்ணால் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் ஃபோட்டோ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணலாம், இல்லை ஜூம் இன் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் தான் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதே போல் கரெக்டாக அதே இமேஜை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 போல் 2வது இருக்கும் இந்த இமேஜும் கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அதே ஃபோட்டோ வச்சு சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சாங்கில் அதில் கொடுத்துட்ருக்கேன். மேலே பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க. வீடியோ ஒன்று 100 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.